அதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம், எதிர்பார்க்காத விஷயம் வந்து அவர் பாடியில் டாட்டூஸ் போட்டு வச்சிருப்பார்ல, அந்த டாட்டூஸ் போட்டு வைக்கிறப்ப அவரோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் மெயின்டைன் பண்ண விதம் இருக்குல்ல, அதுதான் அமேசிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு ஷாட்டுக்கு முன்னாடியும் போய் ஒரு பண்ணிட்டே இருப்பேன் சார், நல்லா இருக்கீங்க சார் அப்படின்னு சொன்னால், இல்லை இல்லை ராஜ் பாருங்களேன், நீங்கள் இந்த பக்கம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருப்பார். ஏன்னா இந்த லெட்டர்ஸ்லாம் அது வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அவர் பண்ண எக்ஸசைஸ் இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தோட ஹைலைட் நான் நினைப்பேன். ஏன்னா அவர் தன்னை வருத்திக்கிட்டு அந்த பாடியை ஸ்ட்ரக்சர் காட்டுறப்ப, அதனால் அந்த ஸ்ட்ரக்சரை ப்ராப்பராக காட்டணுமேங்கிற பயம் அவரை விட எனக்கு தான் அதிகமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து முருகதாஸ் சார் வந்து இந்த படத்தை வந்து எழுதியிருக்கிற விதம் வந்து சூர்யாக்காகவே எழுதியிருக்கிற விதமாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. அதுக்கப்புறம் ரீஒர்க் பண்ணி அதை அவருக்காகவே வந்து அதை மாற்றி அமைச்ச பிறகு அது ரொம்ப ஹைலைட் ஆச்சு.